வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு பண்ணுறதுக்கான லிங்க் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. அதாவது லிங்க் மீன்ஸ் தனியாக வந்து ஒரு லிங்க்கை கொடுத்து உங்களுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ்லேயே இது பண்ணுற மாதிரி கொடுக்கல, லாகின் பேஜில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து முழுமையான விளக்கத்தோடு பார்த்துடலாம். ஏன்னா நிறைய நண்பர்கள் இதை வந்து எப்படி அப்லோடு பண்ணுறது, எங்கே லிங்க்கு காணோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மெசேஜஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் பண்ணி அவங்களே மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்தே மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அப்லோடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ மெசேஜ் வராதவங்களும் பயப்பட தேவையில்ல. மெசேஜ் வந்தவங்க அப்லோடு பண்ணிக்கலாம், மெசேஜ் வராதவங்களும் அப்லோட் பண்ணிக்கலாம். மெசேஜ் வருது வரலைங்கிறது கான்செப்ட் இல்லை, எல்லாருமே அப்லோட் பண்ணணும், அதுதான் விஷயம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத முழுமையான விளக்கத்தோடு பார்த்துருவோம். இதுதான் ஹோம் பேஜ். இதில் வந்துட்டு இங்கே மேலே கார்னரில் ஒரு 3 டாட் இருக்குது பாருங்கள். இந்த 3 டாட்டை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நியூ டேபு இந்த மாதிரி நிறைய வருதா. இதில் வந்துட்டு அந்த டெஸ்க்டாப் மோடு, அதாவது சிஸ்டமில் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டெஸ்க்டாப் சைட்னு இருக்குல்ல, இதை வந்து டச் பண்ணணும். இந்த கார்னரில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கா, இதுதான் வந்து அந்த டெஸ்க்டாப் சைடு அப்படின்றது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதே பேஜ் கொஞ்சம் வேறு மாதிரி சிஸ்டமில் காமிக்கிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மாவட்ட நீதித்துறை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அதாவது மாவட்ட நீதித்துறை தான் நம்ம அப்ளை பண்ணின நோட்டிஃபிகேஷன். இந்த மேலே இருக்குல்ல ஹோம் பேஜ், இது தமிழில் வரனால வீடுன்னு இருக்குது. சென்னை உயர்நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், மாவட்ட நீதித்துறை தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் மாவட்ட நீதிமன்றத்தில் உள்நுழை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஜஸ்ட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மின்னஞ்சல் ஐடி ப்ளஸ் வந்து கடவுச்சொல் இது ரெண்டையும் போட்டு சமர்ப்பிக்கவும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றது கேட்கும். உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து இது நான் அப்ளை பண்ணலை, அதனால் நான் ஐடியோ இதோ போட்டால் வராது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி கீழே பாஸ்வேர்டு போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே உங்களுக்கு வந்து போகும். போயிட்டு நீங்கள் வந்து எந்த மாவட்டம் அப்படின்றத கேட்கும். அந்த மாவட்டத்தில் எந்த மாவட்டம்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து அப்லோடு பண்ணுற ப்ரொசீஜர் அப்படின்றது வந்துடும். ஸோ அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத ஷோ பண்ணி வியூ பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கிங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்றத டச் பண்ணிங்க அப்படின்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சின்னு இருக்கா. ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிக். இந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன், அதாவது வாட்ச்மேனு, நைட் வாட்ச்மேனு, எக்ஸாமினர், ரீடரு, டிரைவரு அப்படின்றது அப்படியே தனித்தனியாக வந்துடும். அதில் வந்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வியூ அப்லோடு டாக்குமெண்ட் அப்படின்னு 2 இருக்கா. ஸோ அதாவது அந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் சொல்கிறேன், வியூன்னு ஒன்று இருக்கும், அப்லோடு டாக்குமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த 2 இடத்துல இருக்கிறதுல நீங்கள் வந்து வியூ கொடுத்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அல்லது அப்லோடு டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அது எந்த மாதிரி இருக்கும்னா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அதே போல் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் கொடுத்தீங்களோ, எதெல்லாம் கொடுத்து அப்ளை பண்ணினீங்களோ அதை மட்டும்தான் அப்லோடு பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அதை மட்டும்தான் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கரெக்டாக பார்த்து என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணி அப்லோடு பண்ணுங்கள். சைட்லேயே என்ன கேபி என்ன எம்பியில் இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க, அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதை மட்டும் அந்த ரேஞ்சில் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அப்லோடு பண்ணுங்கள். ஓகேவா? இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்து வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.